டியூப்புக்கு முனையில பாத்தீங்கன்னா 2 பரு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதுதான் சினைப்பை. சரிங்களா? அப்போ கர்ப்பப்பைங்கிறது என்னன்னு பார்த்தா, அந்த ரெட் கலர்ல காட்டியிருக்காங்க இல்லையா? அது உள்ளுக்குள்ள ஒரு முக்கோண வடிவத்துல இருக்கு பாருங்க. இதுதான் கர்ப்பப்பை. இதுக்குள்ள தான் குழந்தை வந்து வளரும். இந்த குழந்தை வளர வளர நல்லா விரிஞ்சு கொடுக்கும் கர்ப்பப்பையானது. இது எங்க இருக்கு? மூத்திரப்பைக்கும், அந்த மலக்குடலுக்கும் இடைப்பட்ட இடுப்பு தசை பகுதிகள்ல இது இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, நெறைய பேரு இந்த பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, கொஞ்சம் நிற மாசமா 8வது மாசங்கள்லாம் இருக்கும்போது அடிக்கடி யூரின் போயிட்டு இருக்கும். சிலருக்கு மலம் போகாது. கான்ஸ்டிபேஷன் அதிகமா இருந்துட்டு இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, மூத்திரப்பைக்கும், மலக்குடலுக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த கேப்ல கர்ப்பப்பை இருக்கு. குழந்தை வளர வளர என்ன ஆகும்? சைஸ் பெரிய 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 அந்த அந்த விரிவடைந்த நிலையானது மலப்பைய அழுத்திடுச்சுன்னா என்ன ஆகும்? மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அது பைல்ஸா கூட போறதுக்கு வாய்ப்புண்டு. இதே நேரத்துல மூத்திரப்பைகளை அழுத்தும் போது உடனே யூரின் பாஸ் பண்ணுன்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாமே இந்த வடிவத்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்களா? அப்போ இந்த கர்ப்பப்பை இருக்குது, சினைப்பை இருக்குது, ஃபெலோபியன் டியூப்ன்றது கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருடைய சத்தம் வந்துட்டே இருக்குது? அருணா எஸ்தர் தானே? அருணா எஸ்தர், உங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணுங்க. சரி, ஆஃப் டு அன்மியூட் போட்டாச்சு. ஓகே. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபெல்லோபியன் டியூப்பினுடைய செயல்பாடு என்னன்னு பார்த்தா, அந்த செனமுட்டையிலிருந்து அந்த செனப்பையிலிருந்து செனமுட்டை வெளியே வரும். செனமுட்டை ரைட் லெஃப்ட் 2 பக்கமும் ஒரே நேரத்துல வெளியே வராது. ஒரு டைம் ரைட்ல, ஒரு டைம் லெஃப்ட்ல வெளியே வரும். வெளியில வர்ற செனமுட்டைய கர்ப்பப்பைக்கு கொண்டு வரணும். ஏன்னா கர்ப்பப்பையில அந்த செனமுட்டை வரும் பொழுது அந்த செனமுட்டை கூட விந்து விந்தணுக்கள் சேர்ந்துச்சுன்னா, சினை முட்டையும் விந்தணுக்கள் தொலைச்சிட்டுச்சுன்னா அது கருவாக உற்பத்தி ஆகும். அப்படி விந்து சேரல அந்த சினை முட்டை ஒரு 5 நாள் 6 நாள் பத்திரமா ஏதாவது ஜனிக்க முடியுமா என்ற ஆர்வத்துல இருக்கும். அதுக்கான ஒரு இணை கிடைக்கல, ஜோடி கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அந்த சினை முட்டையை வெளியேற்றணும். அப்போ இந்த சினை முட்டையை ஈஸியா வெளியேற்ற முடியாது. அந்த சினை முட்டை உள்ள வந்த உடனேயே அந்த கர்ப்பப்பையினுடைய உள்சுவர் இருக்கு இல்லையா? அந்த உள்சுவர்ல என்ன ஏற்படும் பாத்தீங்கன்னா, ரத்தங்கள் சத்துக்கள் எல்லாமே சேர்ந்து ரத்தமாக அப்படியே படிய ஆரம்பிக்கும். உள்சுவர்ல பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. அப்ப அந்த சினைமுட்டை வளர்ந்து கரு ஆயிடுச்சுன்னா சத்தாப்பயிர் குழந்தைக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளா மாறிடும். செனமுட்டை கருவா தங்கலைன்னா அந்த அந்த ரத்த சுவர்கள் எல்லாமே உதிர்ந்து செனமுட்டையோட சேர்ந்து வெளியில போயிடும். அதற்கு பெயர் தான் மாதவிடாய்ங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, அது எண்டோமெட்ரியம் இருக்குது, ஃபெல்லோபியன் டியூப் நம்ம பார்த்தோம். இப்ப பார்த்ததான் வீடியோவில் வரப்போகுது. நம்ம இடுப்பு பகுதிகளில் அந்த சேஃபா இருந்துட்டு இருக்குது. இந்த சினைப்பையிலிருந்து சினை முட்டை நிறைய வெளியில வரும். ஒரு நேரத்துக்கு ஒரு மாசத்துல ஒரு முட்டை தான் வெளியில வருது. அப்ப இந்த ஓவம்னு சொல்ற அந்த சினை முட்டை இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில வரணும்னா வெறும் இடுப்புல மட்டும் பிரச்சனை இல்லை, மூளையில அதற்கான ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது செக்ரேட் ஆகணும். மூளையில பிட்யூட்ரின்ற கிளாண்டு சூடு இல்லாம இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ப்ராப்பரான ஹார்மோன் செக்ரேஷன், எஸ்ட்ரோஜன் சொல்றாங்கல்ல ஹார்மோன், அந்த ஹார்மோன் ஆனது சுரந்தாதான் அந்த சிக்னல் அங்க ரிமோட்டை போட்டா வர்ற மாதிரி அது என்ன ஆகும்? அந்த சினைப்பு வெளியில் நம்ம பார்த்தோம்ல, கர்ப்பப்பையின் உட்சுவர்ல என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா சத்துக்களுக்காக அப்படியே சத்துக்கள்லாம் ரத்த வடிவங்கள் சேருது. அந்த பெண்ணுக்கு ஒரு 7வது நாள் 8வது நாள் 10 12 பீரியட்ஸ் முடிஞ்சு ஆகும்போது பிட்யூட்ரி கிளாண்ட்ல இருந்து அந்த ஹார்மோன் ஆனது சுரக்கும். லூட்னைசிங் ஹார்மோன் செக்ரெட் ஆகும். ஒரு 14 2 வாரம் 3 வாரத்துல இருந்து அந்த சினை முட்டையானது அப்படியே என்னாகும்? கொஞ்சம் கொஞ்சமா சினைப்பையிலிருந்து வெளியில வரும். வெளியில வர சினை முட்டைய நம்ம கொம்பு மாதிரி இருந்துச்சு இந்த ஃபெலோபியன் டியூப், அதுல சேஃபா எடுத்து முட்டை உடைஞ்சிடாம இருக்க ஒரு சாஃப்டான பாதையில ரொம்ப சேஃபா அப்படியே அந்த வயல்ல அப்படி காத்துல அப்படி அசைஞ்சு போற மாதிரி அந்த சினை முட்டையானது கர்ப்பப்பையை நோக்கி நகர்த்தப்படும். இது ஓவுலேஷன் டைம். இந்த நேரத்துல கரு பதிந்தால், இந்த நேரத்துல ஆணும் பெண்ணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்து இருந்தாங்கன்னா கரு பதிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த நேரத்துல அந்த பெண்ணினுடைய வெள்ளைப்பாடு முட்டையின் வெள்ளைக்கரு மாதிரி இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ ஒரு வெள்ளைப்படுதல்ல நிறைய வகைகள் இருக்கு. ஒவ்வொரு நேரத்திலும் வெள்ளைப்படுதல்ல ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படும். சரியான ப்ராப்பரான உணவுகள் எடுக்கும் பொழுது மட்டும்தான்
அந்த மாற்றங்களை நம்மளால் உணர முடியும். அதற்கு தான் நம்ம ஜேகே பாரம்பரியால அந்த யூட்ரோ பிளஸை நம்ம களிமாறி கிண்டி சாப்பிடும் பொழுதும், யூட்ரோ பிளஸ் கேப்சூல் சாப்பிடும் பொழுதும் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த ஹார்மோன் ப்ராப்பராக செயல்பட்டு அந்த சினை பையிலிருந்து சினை முட்டை ரிலீஸ் ஆகி அந்த கற்ப பையில கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்ப நம்ம பார்த்ததுதான் அந்த நேரத்துல அந்த வெள்ளைப்படுதல்ங்கிற மேகம்ங்கிற லியூக்கோரியா என்ற டிஸ்சார்ஜ் இருக்கும், ஓவலேஷன் டிஸ்சார்ஜ்னு பேரு. அந்த நேரத்துல நம்ம வந்து கருப்பதியுதா பதிலையான்றதை பொறுத்து இந்த மாதவிடாயானது ஏற்படும். கருப்பதிந்தால் 10 மாதங்கள் அதில் உள்ள வளருகின்ற கருவுக்கு உணவாக அந்த படிவங்கள் சேர்ந்து உடலுக்கு ஆரோக்கியம். இந்த நேரத்துல மைண்ட் எப்படி இருக்கும் அந்த பெண்ணுக்கு? இந்த டென்ஷனா இருக்கும். காரணம் இல்லாமலே யோசிச்சு பாருங்களேன். காரணம் இல்லாம ஏன்டா திட்டுறேன்னு கேட்க கூடாது. அந்த நேரத்துல காரணம் இல்லாம திட்டதான் செய்வாங்க. அதாவது அந்த ஹார்மோனுடைய வெளிப்பாடு. அவங்களுக்கு ஒரு எரிச்சலா இருக்கும், சோம்பலா இருக்கும். ஒரு சின்ன வேலையை கூட ஒரு பக்கத்துல இருந்து தண்ணியில இருந்து தண்ணி வாட்டர் பாட்டில் இருந்து குடிக்கிறது கூட அவங்களுக்கு போர் அடிக்கும். நம்மள்ட்ட கேட்பாங்க, எடுத்து கொடுக்கணும். அப்ப அது புரியணுமா வேண்டாம்? அந்த நேரத்துல அவர்களுடைய மன ரீதியான பலகீனத்துல, மன ரீதியான அந்த அந்த ஒரு வீக்னஸை நம்மளுடைய ஆறுதலான வார்த்தைகள் மூலமாகவும், ஆறுதலான சின்ன சின்ன உதவிகள் அரவணைப்பின் மூலமாகவும் நம்ம சரி செஞ்சோம்னா அந்த பெண்ணினுடைய ஹார்மோன் எப்படி இருக்கும்? சிறப்பாக செயல்படும். அப்ப அந்த மார்பகங்கள்ல சிலருக்கு வலி ஏற்படும், இடுப்பு தசைகள்ல வலிகள் ஏற்படும். இந்த வலிகள்லாம் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணும் பொழுது அது சுகமான தாங்கக்கூடிய வலிகளாக இருக்கும். 28 நாள் ஆயிடுச்சுப்பா அந்த கரு பதியில, நம்ம என்ன சொன்னோம்? பதியாத அந்த சினை முட்டையானது அந்த கர்ப்பப்பை உட்சுவர்ல இருக்கக்கூடிய இரத்த சுவர்கள்லாம் அப்படியே உதிர்ந்து அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இந்த 3 நாட்களோ 5 நாட்களோ அதிகபட்சம் 7 நாட்களோ இயல்பது இயல்பானது. ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? நம்ம பார்த்த விஷயங்கள் இப்போ ஒரு பிக்சர்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுதான் மாதவிடாய். அப்புறம் மாதவிடாய்ங்கிறது என்ன? இப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? இப்ப ஜேகே பாரம யூட்ரோ பிளஸ் கேப்சூலினுடைய செயல்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹார்மோன்களின் செயல்பாடை சீர்படுத்துவதும், அதனால ஏற்படுகின்ற நிறைய பேருக்கு மாதவிடாய் தடையை நீக்குவதும் யூட்ரோ பிளஸ் கேப்சூலினுடைய செயல். அந்த கற்பப்பையினுடைய உட்சுவர்ல இரத்த சுவர்கள் படி எண்டோமெட்ரியல் இருக்கு இல்லையா, அந்த படிகின்ற அந்த இரத்த சுவர்களுடைய வளர்ச்சியை தூண்டுவது. அந்த நேரத்துல உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருவதும், ஆரோக்கியத்தை தருவதும், மனதிற்கும் உடலுக்கும் வலிமையை தருவதும் எதனுடைய வேலை? நம்மளுடைய அந்த யூட்ரோ பிளஸ் நம்மளுடைய களியினுடைய வேலை. இதனோடு சேர்த்து இடுப்பு ரொம்ப வலிகளா இருக்கிறவங்க G2 நம்ம எடுத்துக்கிறது நல்லது. சில பெண்களுக்கு இயல்பாகவே உடம்பு ரொம்ப உஷ்ணமாவே இருக்கும், ரொம்ப டென்ஷனாவே இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு நம்ம ஜேகே பாரம்பரியாவில் அற்புதமாக பெண்களுக்கென்றே இறைவன் படைத்த அற்புதமான கற்றாழைய அலோவேரா கேப்சூல்ன்ற வடிவத்துல டியூப் வடிவத்துல நம்ம கொடுத்துருக்கிறோம். 3 வேளை 1-1-1 ஆகாரத்திற்கு அரை மணி நேரம் முன்னாடியோ பின்னாடி எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த உஷ்ணமான தேகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகின்ற கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த நிவாரணமாக அது செயல்படும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், தொண்டை கரகரப்பு கொஞ்சம் நம்ம ஜேகே பாரம்பரியாவின் இன்ஸ்டன்ட் சுகசுவாச கொஞ்சம் குடிச்சுக்கலாம். சரிங்களா? சார் பார்க்க வச்சு குடிக்கிறீங்களா சொல்லாதீங்க, கொஞ்சம் சத்தம் அப்பதான் வெளியில வரும். சரிங்களா? எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? அந்த ஹார்மோனுடைய அந்த பேலன்ஸ் சிறப்பா இருக்கணும்னா என்ன செய்யணும்னு பார்த்தோம்? நம்ம மூளையிலிருந்து அதற்கான லூட்டன்சிங் ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன்களுடைய சிறப்பை செயல்படுத்துகிறது, தூண்டுகிறது பிட்யூட்டரின்ற கிளாண்டு. அது தலையில இருக்கு. நிறைய பெண்கள் குளிக்கிறதே இல்லை. காரணம் கேட்டா குளிச்சா முடி உதிர்ந்துருது சார் என்ற பதில சொல்றாங்க. நீங்க குளிக்காம இருக்கிறதுனால 2 அடி 3 அடி முடி வளர்ந்துச்சான்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. குளிக்கிறது, உஷ்ணமான பிரதேசத்துல வாழுகின்ற நபர்கள் உடலினுடைய உஷ்ணத்தை தணிப்பதற்காக, குளிர்விப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு செயல். அப்ப அந்த குளிர் அந்த ஸ்நானம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். ஸ்நானம்னாம மனக பிரசாத ஜனனம், மனச பிரசண்டா வச்சுக்கணுமா. துக்க ஸ்வப்ன வித்தும், பயம், அதிர்ச்சி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்குமா. சௌச்சத்திய ஆயதனம், உடம்பு சுத்தப்படுத்துவது சேர்ந்து சொல்லிக்கிட்டே போவாங்க. ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கு. அப்போ குளித்தல், குளிர்வித்தல்ங்கிற வார்த்தையை நம்ம வந்து குளித்தல்னு சொன்னதுனால நம்ம நிறைய என்ன பண்ணிடுறோம்? அது குளிக்கிறத விட்டுடுறோம். குளிர்வித்தல்ங்கிற வார்த்தையை சரியா பயன்படுத்திட்டோம்னா கண்டிப்பா உடம்பு உஷ்ணமா இருக்கிறவங்க, வறட்சியா இருக்கிறவங்க, உடம்பு ரொம்ப எப்பவும் ரொம்ப ஒரு காஞ்சி போன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக குளிக்கிறது, குளிர்விக்கிறது நல்லதுன்றது தெரிஞ்சு. அதே மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம தப்பா பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப கறிக்கு போடுற முக்கியமான இலைங்கட கறிவேப்பிலைம்பாங்க. கறிவேப்பிலை, அது கறிவேப்பிலை இல்ல, கரு வெப்ப இலை.
வெப்ப இலை. கர்ப்பப்பையினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றல் அதுல இருக்கு. பித்தத்தை தணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த சமையலுக்கு பயன்படுத்துகின்ற நம்ம இந்தியா தேசத்திலேயே நம்ம பயன்படுத்த சமையல் தான் எப்படிப்பட்டது, ஒரு உணவே. ஒரு உணவுங்கிறது வந்து ஒரு மருந்தாகவே செயல்படுற அளவுக்கு அற்புதமான மசாலாக்கள், அற்புதமான இயற்கையான மூலிகைகள் அடங்கிய சமையல் நம்ம தேசத்துலதான் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம பீஸா, அதை விட்டுட்டு பரோட்டா, அதை விட்டுட்டு பர்கரு, என்னென்னமோ ப்ரௌனி, இன்னும் வித்தியாசமான பேர் நமக்கே தெரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்துருச்சு. அப்ப அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பாரம்பரியமான உணவுகளை எடுக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம ஜேக்கப் பாரம்பரிய குழந்தைகளுக்கும் சிறுதானிய உணவுகள்ல ஆர்வத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக ஒவ்வொரு சிறுதானியங்களிலையும் பயிர் வகைகள்லயுமே எனர்ஜி பால்ஸ் என்ற மாதிரி லட்டுகள் தயார் பண்ணியிருக்கோம். ஈவன் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் இந்த லட்டுகளை ஒவ்வொன்றாக மென்று சாப்பிடும் பொழுது சிறுதானிய சத்துக்கள் நம்ம உடம்புல ஏற்படும். அப்போ அளவு உஷ்ணமான சரீரம் இருக்கிறவங்க அலோவேரா கேப்சூல், கர்ப்பப்பையினுடைய ஹார்மோன் செயல்பாடு சரியா தடைபடுற மாதவிடாய் வெளிவருவதற்கு யூட்ரோ பிளஸ் கேப்சூல், கர்ப்பப்பையினுடைய பலத்திற்கு யூட்ரோ பிளஸ்ங்கிற நம்மளுடைய கஞ்சி, இந்த களி மிக்ஸ் நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இடுப்பு பலகீனமா இருக்கிறவங்க ஜிடியும் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், தலை ரொம்ப உஷ்ணமா இருக்கு சார், எனக்கு குளிச்சா ரொம்ப அலர்ஜி ஆகுதுன்னு சொல்றவங்க நம்ம ஜேகே பாரம்பரியம் ரெட் ஹேர் ஆயில தலைக்கு கொஞ்சம் தேய்ச்சிட்டு நீங்க குளிச்சீங்கன்னா அதனால உங்களுக்கு அலர்ஜி ஏற்படாது, முடியினுடைய வளர்ச்சியை சிறப்பா இருக்கும், உடம்பினுடைய உஷ்ணங்கள் தணிக்கப்படும், ஹார்மோன்கள் செயல்பாடு தூண்டப்படும். அப்ப எவ்வளவு இயல்பாக வாழ்வியல்ல சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்றதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டை எடுக்க முடியும்ன்றதுதான் நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய கொள்கை. ஜேகே பாரம்பரிய பயணத்தினுடைய நோக்கமே மக்களுக்கு நமது முன்னோர்கள் பயன்படுத்திய நமது மரபுகளை மீட்டெடுத்து அதன் மூலமாக நமது ஆரோக்கியத்தை நாம் போற்றுகின்ற, ஆரோக்கியத்தை நம்ம வந்து செயல்படுத்துகின்ற, நாம் மீட்டு கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பதும், பாரம்பரியமான சிறுதானிய உணவுகள் மீது இன்றைய தலைமுறையினருக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்துறதும் நம்ம ஜேகே பாரம்பரிய நோக்கம்ன்றதால ஒவ்வொரு தானியங்களிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கறது மாதவிடாய்ங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் உடற்பயிற்சி பண்றதுன்றதுனால உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரவு உணவை ரொம்ப லேட்டா சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 7 மணிக்கு 8 மணிக்குள்ள கொஞ்சமா எடுத்துக்கிட்டா போதும். அப்போ உண்ணுகின்ற உணவுகள்ல சமைத்த உணவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு சமைக்காத உணவுகளை, பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டிய தானியங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. சமைத்த உணவுகள்லயுமே பாலிஷ் அரிசியை குறைச்சிட்டு அப்படி ஜேகே பாரம்பரியாவினுடைய அந்த களி, கஞ்சி மக்ஸ் இதை நம்ம தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உண்ணுகின்ற உணவுகளில் ஆரோக்கியமாக இருக்கும். வெறும் சுவைக்காக மட்டும் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. உடலின் சத்துக்களுக்காகவும் ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப சின்ன சின்ன பயிற்சிகள்ல நம்ம எல்லாருக்குமே சொல்ற பயிற்சி என்னன்னு பார்த்தா, படுத்து கிடந்து சைக்கிளிங் பண்ணுங்க. மல்லாந்து படுத்துட்டு கால்களை சைக்கிள் ஓட்டுற மாதிரி பண்றது மிகச்சிறந்த பயிற்சி. தோப்பு கரணம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிவயிற்று தசைகள் சுருங்கி விரிகிற மாதிரி எந்த பயிற்சிகள் பண்ணாலும் அந்த பயிற்சிகள் உங்கள் கர்ப்பப்பைக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். முக்கியமா மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கணும். ஏன்னா பிட்யூட்ரி எல்லாத்துக்குமே தலை, அதாவது என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் சொல்ற மாதிரி அந்த ஹார்மோன் செயல்பாடு நல்லா இருக்கும்னா மனம் அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். நம்ம மகிழ்ச்சிக்கு பதிலாக நம்ம மனம் வருந்தி அன்புக்கு பதிலாக ஆத்திரமா இருந்தோம்னா நம்ம ஹார்மோன் என்ன ஆகும், இம்பேலன்ஸ் ஆகும். நான் டாக்டர் மாத்திரை கொடுத்த மாத்திரையை நான் கரெக்டா சாப்பிடுறேன், எனக்கு ஏன் சரியாகல? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்கறீங்க இல்லையா? மாத்திரைகளோடு சேர்த்து சாப்பிட சாப்பாடு எப்படி இருக்கு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. மாத்திரைகளோடு சேர்த்து உடற்பயிற்சி பண்றீங்களா? கேள்விகள் கேளுங்க. மாத்திரைகளோடு சேர்த்து சரியான நேரத்துக்கு தூங்குறீங்களா? 10-10:30க்காவது படுக்க போயிட்டு காலை 5:30 6 மணிக்காவது எந்திரிக்கிறீங்களா? இதற்கெல்லாம் ஆமான்ற பதில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். நம்ம ஜேகே பாரம்பரியா 100% அதுக்கு உத்தரவாதம் நம்ம கொடுக்கிறோம். அப்போ பயிற்சிகள் முக்கியம், உணவுகள் முக்கியம். பயிற்சிகள் உங்ககிட்ட இருக்கு, உணவுகள் ஜேகே பாரம்பரியாவில் இருக்கு. நல்ல உணர்வுகளோடு சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது மாதவிடாய்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை, எளிமையாக நம்ம கடந்து போகிறது. மாதவிடாய்ங்கிறது சாபம் அல்ல, மாதவிடாயானது ஒரு வரமானது. அப்போ குழந்தைகளுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா முக்கியமானது காஃபி அண்ட் சாக்லேட். இது வந்து நம்ம ரொம்ப கவனமா கவனிக்கணும், காஃபி அண்ட் சாக்லேட். அப்ப அந்த காஃபிங்கிறது வந்து தொடர்ந்து குடிக்கும் பொழுது, சாக்லேட்டும் சாப்பிடும் பொழுது
நிறைய சாக்லேட் சிஸ்டம் மாதிரி நிறைய பிசிஓடி போன்ற பிரச்சனைகள், அது டயபெட்டிஸ் போன்ற தொந்தரவுகள், உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர், இது எல்லாமே ஏற்படுது. இது எல்லாத்துக்குமே மாதவிடாய்ங்கிறது தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஈவன் தைராய்டு இருந்தா கூட மாதவிடாய் ஆகுது, சீரா இருக்கிறது இல்ல. அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது, உடல் பருமன் ஆகுது, லிவர்ல கொழுப்பு படிஞ்சதுனாலே உடம்பினுடைய கழிவுகள் வெளியேற்ற முடியாம உடல் திணறுது. அப்ப இந்த உணவுகளை கண்டிப்பா குறைக்கணும். அப்ப இதற்கு எங்க சார் மாற்று இருக்கு? நம்ம ஜேகே பாரம்பரியாவுல இருக்கு. என்ன மாற்று இருக்கு? காஃபிக்கான மிகச்சிறந்த மாற்றாக நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? கேஃபினோ. அப்ப ஏன் கேஃபினோ? காஃபில கேஃபின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. தொடர்ந்து எடுக்க சத்துக்கள் கிடைக்காது. போலியாட்டு இந்த சோடா பாட்டில் உற்சாகம் மாதிரி குடிக்கும் போது உற்சாகமா இருக்கு, அடுத்த 1/2 மணி நேரத்துல எனர்ஜி எங்க போச்சுன்னே தெரியல மாதிரியான பிரச்சனைகள் தான் ஏற்படுது. எனர்ஜி மட்டும் இல்ல, வயிற்றுல பசியும் காணாம போயிருது. அப்போ சும்மையே பெண் பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அது காஃபி குடிச்சு இருக்கிற பசியும் நம்ம அதை மந்தப்படுத்துறதுல இருந்து நமக்கு மிகச்சிறந்த ஒரு மாற்றாக அதை ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தி மாதவிடாயை சீர்படுத்தி ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணி ஈவன் தைராய்டுக்கும் மிகச்சிறந்த ஒரு மாற்றாக நம்மளுடைய கேஃபின்ற நஞ்சு பொருள் அற்ற டீயை போன்று கொதிக்க வைத்து சுவையாக அருந்தக்கூடின்ற அற்புதமான மூலிகைகள் நிறைந்த கொத்தமல்லி போன்ற இயற்கையான பலசரக்குகள் நிறைந்த ஒரு அற்புதமான சுவையான ஒரு பானம் தான் கேஃபினோ. இதை டீயை எப்படி கொதிக்க வச்சு டிகாசன் போட்டு அதை ஃபில்டர் பண்ணி அதை தண்ணி ஊற்றி பால் ஊற்றி குடிக்கிறோமோ அதே மாதிரி தாராளமாக குடிச்சுக்கலாம். ஹெர்பல் டீ மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை பயன்படுத்தும் போது டீ காஃபி குடிக்கணுன்ற எண்ணத்திலிருந்து படிப்படியாக நமக்கு ஒரு மனமாற்றம் நமக்கு ஏற்படும், ஆரோக்கியமான வழிகள்ல. சரிங்களா? அப்ப டீ காஃபி அடிக்ஷனை நிப்பாட்டணும். சாக்லேட் சாப்பிடுகின்ற பெண்களை கண்டிப்பா அட்லீஸ்ட் அடக்க முடியலையா வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. மற்ற நாட்கள்ல நம்ம ஜேகே பாரம்பரியாவின் சிறுதானிய லட்டுகள், முக்கியமா பெண்களுக்கென்றே நம்ம பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட நம்ம ஜேகே பாரம்பரியாவில கருப்பு உளுந்து நெய் லட்டு இருக்கு, எள்ள வச்சு பண்ற தில்கோலான்னு சொல்ல எள்ளு உருண்டைகள் இருக்கு. இதை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த சாக்லேட் சாப்பிடுற எண்ணமும் படிப்படியாக குறையும். அப்போ ஆரோக்கியமான உணவுகளின் மூலமாக ஆரோக்கியமற்ற பொருட்களை படிப்படியாக தவிர்த்து உடல் மன சமநிலையை நம்ம மேம்படுத்துவதன் மூலமாக இன்றைய பெண்களினுடைய உடல் நலத்திலும் கற்ப நலத்திலும் நம்மளுடைய அந்த ஜேகே பாரம்பரிய பொருட்கள் பெரும்பங்கு வகிக்கின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் பதிவு பண்றேன். இதுல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதை நமக்கு இது சார்ந்த சந்தேகங்கள் இருக்குது. இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது எப்படி பயன்படுத்தணும், இதனால் நீங்க சொன்ன விஷயத்த நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் சார், இதுல எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துட்டு இருக்கு, நான் உடற்பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் இந்த சந்தேகங்கள் இருக்குன்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம இன்னொரு 2 நிமிடத்துல நான் இது கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் ஏதாவது கேளுங்கன்னு சொல்லுவேன். அதை நீங்க தாராளமாக நீங்க கேட்கலாம். அப்போ ஓவராலா இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா,